ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, இந்த உலகத்திற்கு ஏற்றாற்போல உன்னையும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய். அப்படி மாற்றிக்கொண்டேயானால் கெட்டவர்கள் வாழ்கிறார்கள் என்ற உன் எண்ணம் ஈடேறும் என்று நினைக்கிறாய். அது மட்டும்தான் ஈடேறுமே ஒழிய தெய்வத்தின் அனுகூலங்கள் உன்னோடு இருக்காது என்பதை புரிந்து கொள். கெட்டவர்கள் வாழ்வது போலத்தான் உனக்கு தெரியும் என் அன்பு பிள்ளையே. அவர்கள் அழிவதை நீ பார்க்கத்தானே போகிறாய். வாழ்வது வேண்டுமானால் நன்மையோடு அவர்கள் வாழ்கிறார்கள் என்று பிறருக்கு தெரியுமே ஒழிய அவர்கள் அனுபவிக்கும் வினைகளின் வழிகளை அவர்கள்தான் அனுபவிக்கிறார்கள். அது வெளியே தெரிந்துவிட்டால் அவமானமாகிவிடும் என்ற காரணத்திற்காக அதை மறைத்து வைத்துக் கொண்டு சுகமாக வாழ்வது போல காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். கனவிலும் அவர்களைப் போல வாழ்வேன் என்ற எண்ணம் உனக்கு வரக்கூடாது. வந்தால் தெய்வம் உன் அருகில் இருக்காது என்பதை நினைவில் கொள். அன்பு குழந்தையே, இன்று உனக்கான ஒரு செய்தியை எடுத்து வந்திருக்கிறேன். யாருக்கோ என்று நினைக்காதே, உனக்கே உனக்காக இந்த ஆதிபராசக்தி எடுத்து வந்த செய்தியை கேள். அன்பு குழந்தையே, நீ வாழ்வில் போராடிய போராட்டங்கள் நிறுத்தப்பட்டு விட்டது. உனக்கு எதிராக இருக்கும் உன் உறவுகள் இனிமேல் உனக்கு எதிராக இருக்காமல் உன்னுடன் வந்து உனக்கு உதவியாக நிற்கப் போகிறார்கள். அவரவர் செய்த பாவத்தின் வினைகளை அனுபவித்த பிறகு இனிமேல் எந்த தவறும் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்திற்கு அவர்கள் அனைவரும் வந்து விட்டார்கள். உனக்கு செய்த தீங்கை நினைத்து கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிறார்கள். விரைவில் உன்னை தேடி வந்து உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைத்தாலும் உன் முகத்தில் எப்படி விழிப்பது என்ற அச்சத்தோடு காத்திருக்கிறார்கள். அன்பு குழந்தையே, எதிரியை நினைத்து கண்கலங்காதே. அக்கிரமம் செய்தவர்களை நினைத்து பயப்படாதே. உனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று நினைத்து அதை நினைத்து நினைத்து வருந்தாதே. எல்லா நிலைகளும் மாறும் நேரத்தில் அதை நினைத்து நினைத்து போனதை வரவழைத்து விடாதே. அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்றால் ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்று கிடைக்கும். ஒரு கதவு மூடினால்தான் இன்னொரு கதவு உனக்காக திறக்கும். இன்று நீ தோல்வி அடைந்து விட்டாய் என்றால் நீ துவண்டு போய்விடாதே. இந்த தோல்வி உன்னை வெற்றிக்கு அழைத்து செல்லும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை எப்போதும் போகாது. யாரை நம்புகிறாயோ இல்லையோ, முதலில் உன்னை நம்ப கற்றுக்கொள். உன் மனம் உனக்கு எப்போதும் துரோகம் செய்யாது. உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டும்தான் யோசிக்கும். ஒரு நிமிடம் அது சொல்வதை கேட்டு எந்த செயலிலும் நீ இறங்கினால் அதில் தோல்வி உனக்கு கிடைக்காது. ஆனால் அவசர புத்தி கூடாது, அவசர கோபம் ஆகாது. எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு நிதானத்தோடு மனதை ஒருநிலைப்படுத்தி யோசிக்க வேண்டும். அப்போது நல்ல நிலை கிடைக்கும். உனக்கு இருக்கும் பிரச்சனைகளில் முக்கால்வாதி உன்னுடைய அவசரத்தால் தான் எல்லாம் இப்படி மாறி போயிற்று. இல்லை என்றால் இந்நேரம் நீ இருக்க வேண்டிய நிலையே வேறு. உன் முன்கோபம் பாதியை அளித்தது, உன்னுடைய அவசர புத்தி மீதியையும் அளித்தது. மற்றவர்களை குறை கூறுவதை விட்டுவிட்டு முதலில் தன்னிடம் என்ன தவறு இருக்கிறது என்று யோசித்தால் நல்லது பிறக்கும். இப்போது நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன் கேள். வாழ்க்கையில் ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்று கிடைக்கும் என்பது உன் வாழ்க்கையில் உண்மையாக போகிறது. நீ இன்று இந்த நாளில் இந்த ஆதி பராசக்தி கூறுகிறேன், ஒன்றை இழப்பாய் மற்றொன்றை பெறுவாய். இது இந்த அமாவாசை நாளன்று இன்று இரவு 12 மணிக்குள் நடந்தே தீரும். தாயே, என்னை இழக்கப் போகிறேன் என்று கண்ணீர் விட தொடங்கி விடாதே தங்கமே. இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் உன் நல்லதுக்காகத்தானே சொல்வேன் என்ற நம்பிக்கையை வை.
அன்பு பிள்ளையே, என்ன இழக்கப் போகிறாய் தெரியுமா? என்ன பெறப்போகிறாய் தெரியுமா? முழுமையாக கேட்டாயல்லவா? அது முழுமையாக கிடைக்கப் போகிறது உனக்கு. என் நெற்றியில் வைத்த திலகத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் இன்று துக்கம், உன் கண்ணீர், உன் வறுமை, சோகம், இழப்பு அனைத்தையுமே இழக்கப் போகிறாய். உன் எதிரியை இழப்பாய், உன் துரோகத்தை இழப்பாய், உன் வறுமையை இழப்பாய், உன் நோயை இழக்கப் போகிறாய். இப்படி இருக்கும் அத்தனை எதிர்மறை சக்திகளையும் இன்று இரவு 12 மணிக்குள் நான் அழித்துவிட்டு உனக்கு நீ கேட்டதையெல்லாம் தரப்போகிறேன். எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, எதை எதிர்பார்த்து இப்போது காத்திருக்கிறாயோ, அனைத்தும் உன் வீட்டு கதவை தட்டி உனக்கு கிடைக்க வைக்கப் போகிறேன். நம்பினால் இந்த அமாவாசை இரவில் உனக்கு இது நடக்கும். நம்பவில்லை என்று, நடக்காமல் போய்விட்டது என்று என்னை குறை கூறாதே. எல்லாம் உன் கையில்தான் இருக்கிறது. இந்த அமாவாசை தினத்தன்று உன் அன்னை உன்னிடம் வந்து நிற்கிறேன். உன் அன்னைக்கு உன் கையில் இருக்கும் காணிக்கையை நம்பிக்கையாக அதை எனக்கு மடிப்பிச்சையாக கொடு. மடியேந்தி உன் கண்முன்னால் நிற்கிறேன் நான். எனக்காக கொடு, காத்திருக்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.